இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எவ்வாறு மெயில் மர்ஜ் அல்லது அஞ்சல் ஒருங்கிணைப்பு செய்யலாம் என்பது. உதாரணமாக சொன்னால், ஒரு கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு லெட்டர் அனுப்ப வேண்டியிருக்கு, கிட்டத்தட்ட 100 பேருக்கு. ஸோ மெயில் மேட்ச் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த 100 லெட்டரையும் வேறு வேறையாக டைப் பண்ணி சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே மெயின் டாக்குமெண்ட்டை வச்சு எங்களுக்கு தேவையான மாறக்கூடிய விஷயங்களை மட்டும் நேம், அட்ரஸ் தேவையான போது மாற்றி எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம், இமெயில் பண்ணலாம், போன்ற விஷயங்களை செய்யலாம். இதுக்கு 3 படிமுறைகளை சொல்லலாம். முதலாவது பொதுவான லெட்டரை டைப் பண்ணி கொள்வது, சரியா? ரெண்டாவது டேட்டா சோர்ஸ் அல்லது தரவு மூலத்தை க்ரியேட் பண்ணி கொள்வது. 3வது படிமுறை இந்த ரெண்டையும் சேர்க்கிறது. ஸோ கடைசியாக ஒவ்வொரு லெட்டரையும் பிரிண்ட் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், போன்ற விஷயங்களை இந்த மெயில் மர்ஜில் செய்யலாம். நாங்கள் எவ்வாறு மெயில் மர்ஜ் செய்யலாம்னு பார்க்குறது. இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம். மெயிலிங்கில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வரக்கூடியது தான் ஸ்டார்ட் மெயில் மர்ஜ்ன்னு சொல்லக்கூடியது. இதில் லெட்டர்ஸ், இமெயில் இப்படியெல்லாம் இருக்குது, இதில் பார்த்து கொள்ளலாம். சரி, இதில் கீழே காட்டப்பட்டிருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ்ன்னு. ஸோ அந்த மெத்தடை நான் இந்த எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணலை, லெட்டர்ஸ் மூலமாக யூஸ் பண்ண போகிறேன். லெட்டர்ஸை டைப் பண்ணிக்கொண்டு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் இந்த இடத்துல லெட்டர்ஸை டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாறாத விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளுங்க லெட்டரை. ஓகே, ரெண்டாவது செலக்ட் ரெசிபியன்ஸ். ஸோ இதில் செலக்ட் ஃப்ரம் அவுட்லுக் இருக்குது. ரெண்டாவது யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். ஸோ இதில் பொதுவாக எக்ஸல் மூலமாக உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், டேபிளை க்ரியேட் பண்ணி. அதில் முக்கியமாக நீங்கள் ஷீட் நம்பரை செலக்ட் பண்ணி கொள்ளணும், சரியா? அந்த மெத்தடில் நான் இந்த எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணல. நான் இதில் யூஸ் பண்ணக்கூடியது டைப் நியூ லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுதி. சரி, டைப் நியூ லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டைப் நியூ லிஸ்ட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபீல்டு, ஒவ்வொரு ஃபீல்டையும் காட்டப்பட்டிருக்கு. டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ இவ்வாறு ஏற்கனவே க்ரியேட் பண்ணப்பட்ட ஃபீல்டு இதில் இருக்குது. சரி, இதில் கடைசி மட்டும் இருக்குது நிறைய ஃபீல்டுகள். கஸ்டமைஸ் காலமில் போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபீல்ட் நேமை இதில் இந்த சைடில் காட்டப்பட்டிருக்கு ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணிக்கொள்ளலாம், ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதை செலக்ட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட்டில் எப்படி டிலீட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். செலக்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபீல்டை. நீங்கள் டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணி டிலீட் அந்த கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஸ் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? ரைட், அடுத்தது ஆட் பண்ணணும். எவ்வாறு ஆட் பண்ணலாம்னு சொன்னால் ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ தேவையானதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் கோர்ஸ் நேம்னு சொல்லி. ஸோ அப்போ நான் கோர்ஸ் நேம்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே பண்ணுறேன். ரெண்டாவது நான் ஆட் பண்ணக்கூடியது டேட்டை டைப் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்கிறேன். மூன்றாவது டைம். ஸோ டைமை டைப் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஸோ தேவையானதை நான் டைப் பண்ணிக்கொண்டேன். இப்போது என்ன செய்யலாம்னா எனக்கு ஓகே பண்ணிக்கொள்ளலாம். சரி, இப்போது நாங்கள் தேவையான ஃபீல்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ஒன் பை ஒன்னாக தேவையான டேட்டாஸை ஆட் பண்ணுறது. இந்த இடத்துல டைட்டில்னா மிஸ்டர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ நாங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஃபீல்டுக்கு தேவையான டேட்டாவை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்கிறது. தேவையில்லாத விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்ன மெத்தடில் நீங்கள் என்ன செய்கிறது, அந்த ஃபீல்டை டிலீட் பண்ணி கொள்ளுங்கள், சரியா? ஸோ இவ்வாறு அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அடுத்தது நான் என்டர் பண்ண வேண்டியது கோர்ஸ் நேம் ஆட் பண்ணுறேன், டிப்ளோமான்னு சொல்லி டிப்ளோமா 1. அடுத்தது டேட். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸை நான் போட வேண்டியிருக்கு. அப்போ டேட். அடுத்தது லாஸ்ட்டாக டைம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸையும் இந்த லெட்டரில் வரணும். ஸோ இவ்வாறு ஒன் பை ஒன்னாக தேவையான அளவு 20, 30, 40, 50னாலும் சரி நியூ என்ட்ரிக்கு போயிட்டு ஸோ தேவையான அளவு ஆட் பண்ணி கொள்வது, சரியா? ஸோ இவ்வாறு ஆட் பண்ணி முடித்த பிறகு, சரியா, ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடித்த பிறகு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க,
சரியா? ஓகே பண்ணினா இந்த சேவ் பண்ணிக்கொள்ளணும். ஒரு நேமை கொடுத்து அந்த டேட்டாபேஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸை ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சேவ் பண்ணியாச்சு. ரைட், இப்போ டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டேட்டாபேஸை ஆட் பண்ணணும். மேலே பாருங்கள், அது ஆக்டிவேட் ஆகிருந்துச்சு. இப்போ செலக்ட் ரெசிபியன்ட் யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் போய்ட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணின அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். கிளிக் பண்ணினா சரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட் ஆகிருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எப்படி நாங்கள் இந்த ஃபீல்டை மர்ஜ் ஃபீல்டை ஆட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த இடத்துல க்ரீட்டிங் லைனில் ஆட் பண்ணலாம். சில க்ரீட்டிங் லைன் சம்மந்தமான விஷயங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறது. இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டில் நாங்கள் க்ரியேட் பண்ண டைட்டில், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் இதில் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல நான் டைட்டில் ஆட் பண்ணணும். டைட்டிலை கிளிக் பண்ணேன். ரைட், டைட்டில் ஓகே, மிஸ்டர்னு வரலாம். இந்த ஒரு டைட்டிலும் வரலாம், மிஸ்ஸஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் நேம். அடுத்தது வந்து லாஸ்ட் நேம். ஸோ ஸ்பேஸை கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமையும் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் நியூ கோர்ஸில் ஸ்பேஸை விட்டு இப்போ நான் இந்த இடத்துல கோர்ஸ் நேம் ஆட் பண்ண போகிறேன். சரியா? கோர்ஸ் நேம். அடுத்தது வந்து ஆன்ன்ற இடத்துல ஸ்டார்டிங் ஆன்ன்ற இடத்துல நான் டேட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்தது அட்டெண்ட் இடத்துல நான் நேம் டைம் ஆட் பண்ணணும். ஸோ டைம் ஆட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இப்போ என்ன செய்யலாம்டா, இந்த இடத்துல பாருங்கள் டேட்டாபேஸ் ஆட் இருக்குது. சரியா? 1 2 3ன்னு காட்டலாம். ப்ரீவியூ ரிசல்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் மாறிடுச்சு தேவையான விஷயம். ரைட். ஸோ இந்த லெட்டர் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யலாம், ஃபினிஷ் மேட்ச்ன்றதை கிளிக் பண்ணி பிரிண்ட் டாக்குமெண்ட் செய்யலாம், இமெயில் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை செய்யலாம். அடுத்தது வந்து ரெண்டாவது. அப்போ ரெண்டாவது போகிறதுக்கு வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ ரைட், செகண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு. ரைட், இதையும் பிரிண்ட் பண்ணலாம். அடுத்தது மூன்றாவது. ஸோ இவ்வாறு ஒவ்வொன்றாக என்ன செய்யலாம், எங்களுக்கு ஃபினிஷ் அண்ட் மர்ஜ் என்ற போய்ட்டு தேவையானதை பிரிண்ட் பண்ணி இமெயில் பண்ணலாம் போன்ற விஷயங்களை செய்யலாம். ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.